அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCADல பாலிகனுடைய ஆப்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த பாலிகனுடைய ஆப்ஷன்ஸ் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள், ரெண்டாவது சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள், மூணாவது பேஸ்ட் ஆன் எட்ஜ். இந்த வீடியோவில் இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள் மற்றும் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிளை பற்றி பார்க்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஒரு 60. நான் இன்னொரு சர்க்கிளும் வரைகிறேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60. இப்போது பாலிகன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ்ன்னு கேட்கும். நான் 6 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்குற இடத்துல இந்த சர்க்கிளோடைய மையப்பகுதியை பிக் பண்ணிக்கிறேன். இங்கே 2 ஆப்ஷன் கேட்கும், என்டர் அன் ஆப்ஷன், இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள், சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள். இப்போ இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிளை பிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும்போது நான் 60 கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிகன் இந்த சர்க்கிள்குள்ளார வரும். இதுதான் இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிள், அதாவது சர்க்கிள்குள்ளார இந்த பாலிகன் கிரியேட் ஆகும். இதுவே சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிகன் கிளிக் பண்ணுறீங்க, என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 6 நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணுறீங்க, சென்டர் ஆஃப் பாலிகன் இந்த சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணுறீங்க, சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள் நீங்கள் பிக் பண்ணும்போது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 60 கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு வெளியே இந்த பாலிகன் கிரியேட் ஆகும். இதுதான் சர்க்கம்ஸ்கிரைப்ட் அபவுட் சர்க்கிள். இந்த பாலிகனை பேஸ்ட் ஆன் எட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம வரைய முடியும். அதை பின்வரும் வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.